சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே தாய் மற்றும் 3 குழந்தைகளுக்கு அரிவாள் வெட்டு. 5 வயது சிறுவன் மற்றும் 13 வயது சிறுமி உயிரிழப்பு. கெங்கவள்ளி அருகே வீட்டில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த மனைவி, குழந்தைகள் உட்பட 4 பேர். அருகில் இருந்த வயல்வெளியில் காயங்களுடன் கிடந்த கணவரை மீட்டு போலீசார் விசாரணை. 2 குழந்தைகள் வெட்டிக் கொல்லப்பட்ட வீட்டில் சேலம் மாவட்ட எஸ்பி கௌதம் கோயல் நேரில் விசாரணை. மோப்பநாய் லில்லி அழைத்து வரப்பட்டு துப்பு துளக்கும் பணி தீவிரம். திருப்பூரில் ஒடிஷா மாநில பெண் கத்திமுனையில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக புகார். வேலை வாங்கி தருவதாக அழைத்துச் சென்று கணவனை கட்டிப்போட்டு அத்துமீறியதாக பீகாரைச் சேர்ந்த 3 பேர் கைது. சென்னையில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 712 பேருக்கு குடியிருப்புகள். ஒதுக்கீடு ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 90% தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் எஞ்சியவையும் நிச்சயம் நிறைவேற்றப்படும். சென்னையில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். சென்னை புளியந்தோப்பில் குடியிருப்பு ஒதுக்கீடு ஆணைகளை பெற்றவர்களுக்கு பிரியாணி விருந்து. பந்தி நடைபெறும் இடத்திற்கு சென்று உணவு பரிமாறினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பள்ளி மாணவிகள் தொடர்ந்து பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. இனியும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் தொடர தகுதியில்லை என்றும் திட்டவட்டம். திருப்பரங்குன்றம் மலைக்கோவில் நுழைவு வாயிலில் தடுத்து நிறுத்தி மத்திய அமைச்சர் எல் முருகனை தமிழக போலீசார் அவமதித்துள்ளனர். மேலிட உத்தரவால் எல் முருகனின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் சீர்குலைத்துள்ளதாக டிஜிபிக்கு அண்ணாமலை கடிதம். 2009ஆம் ஆண்டில் இதே நாளில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் போலீசார் வழக்கறிஞர்கள் இடையே மோதல் ஏற்பட்ட சம்பவம். 16 ஆண்டுகள் கடந்தும் சிபிஐ வழக்கு நிலுவையில் உள்ளதாக கூறி சென்னையில் தடையை மீறி பேரணியாக சென்ற வழக்கறிஞர்கள் கைது. சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவாலுடன் ரயில்வே டிஜிபி வன்னிய பெருமாள் ஆலோசனை. தமிழக ரயில் நிலையங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை. வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கு சம்மன். மார்ச் 11ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக புதுக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை மலையேற்ற சுற்றுலாவுக்கு தடை விதிப்பு. இயற்கை மண்டலத்தின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்யும் நடவடிக்கை என தகவல். சென்னையில் 8000 ரூபாயை தாண்டியது 1 கிராம் தங்கம் விலை. சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 64,280 ரூபாய்க்கும் விற்பனை. இந்தியாவுக்கு வழங்கப்பட்டு வந்த $21 மில்லியன் நிதியை எலான் மஸ்க் தலைமையிலான குழு நிறுத்தியது சரியான நடவடிக்கை. இந்தியாவிடம் அதிக அளவில் நிதி உள்ளபோது அமெரிக்காவின் நிதியுதவி தேவையற்றது என்று அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். ஆந்திரா, தெலங்கானா, நாகாலாந்து உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு கூடுதல் பேரிடர் நிவாரண நிதியாக 1554 கோடி ரூபாயை விடுவித்தது மத்திய அரசு. பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு உறுதுணையாக இருப்பதாக அமித்ஷா கருத்து. புதிய தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஞானேஷ்குமார். 2029ஆம் ஆண்டு ஜனவரி வரை பதவி வகிப்பார் என தகவல். டெல்லியில் நாளை நடைபெறுகிறது புதிய முதலமைச்சரின் பதவியேற்பு விழா. ராம்லீலா மைதானத்தில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் தீவிரம். பெங்களூருவில் திரைப்படம் திரையிடப்படுவதற்கு முன்பு 25 நிமிடம் விளம்பரங்களை ஒளிபரப்பிய PVR சினிமாஸ் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து ரசிகருக்கு 65,000 ரூபாய் இழப்பீடு வழங்க நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மே மாதம் தரிசனத்திற்கான ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். வரும் 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு அங்க பிரதட்சணை டோக்கன்கள் விநியோகம். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கை கால்களில் விலங்கிட்டு நாடு கடத்துவதை தொடரும் அமெரிக்கா. வெள்ளை மாளிகை பகிர்ந்த வீடியோவை ரீட்வீட் செய்து எலன் மஸ்க் கிண்டல். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் அர்த்தமற்றது என ட்ரம்ப் கருத்து. தாம் அதிபராக இருந்திருந்தால் போரை தொடங்கியிருக்காது என்றும் கருத்து. உக்ரைன் விவகாரம் குறித்து அமெரிக்கா, ரஷ்ய பிரதிநிதிகள் நடத்திய முதல் சுற்று பேச்சுவார்த்தை நிறைவு. அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் புதின் உடனடியாக சந்திக்க வாய்ப்பில்லை என தகவல்.
பாகிஸ்தானில் இன்று தொடங்குகிறது சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர். கராச்சியில் நடைபெறும் முதல் போட்டியில் பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் மோதல்.